நெல்சன் மண்டேலா. டிசம்பர் 5, 2013 அன்று தென்னாப்பிரிக்காவின் முழு பிரதிநிதித்துவ ஜனநாயக தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலா அவரது 95வது வயதில் இறந்தார். இவரின் முழு பெயர் நெல்சன் ரோபிசலா மண்டேலா. நெல்சன் மண்டேலா என்றே பொதுவாக அழைப்பார்கள். இவரின் சிறுவயதில் குத்துச்சண்டை வீரராகவே அறியப்படுகிறார். 1937ஆம் ஆண்டு முதலில் பள்ளி சென்ற மண்டேலா இளம் வயதில் ஆடு மாடு மேய்த்துக்கொண்டே பள்ளிக்கூடத்தில் படித்தார். இவரின் பெயரின் முன்னால் உள்ள நெல்சன் இவர் கல்வி கற்ற முதல் பள்ளியின் ஆசிரியரினால் சூட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி அறிவை பெறுவதில் பெரிதும் நாட்டம் கொண்ட மண்டேலா லண்டன் மற்றும் தென்னாப்பிரிக்கா பல்கலைக்கழகங்களிலும் பட்டப்படிப்பை மேற்கொண்டார். 1941ஆம் ஆண்டு ஜோஹன்ஸ்பர்க் சென்று பகுதி நேரத்தில் சட்டக்கல்வி படித்தார். தங்கச் சுரங்க பாதுகாப்பு அதிகாரியாகவும் தோட்ட முகவராகவும் பணியாற்றி வந்தார். தென்னாப்பிரிக்காவின் மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் ஆவார். அதற்கு முன்னர் நிறவெறிக்கு எதிராக போராடிய முக்கிய தலைவர்களுள் ஒருவராக இருந்தார். தொடக்கத்தில் அறப்போர் வழியில் நம்பிக்கை கொண்டிருந்த இவர் பிறகு ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் இராணுவ பிரிவுக்கு தலைமை தாங்கினார். இவர்கள் மரபுசாரா கொரில்லா போர் முறைக்கு தாக்குதலை நிறவெறி அரசுக்கு எதிராக நடத்தினர். மண்டேலாவின் 27 ஆண்டு சிறைவாசம் நிறவெறி கொடுமையின் பரவலாக அறியப்பட்ட சாட்சியமாக விளங்குகிறது. சிறையின் பெரும்பாலான காலத்தை இவர் ராபன் தீவில் சிறிய சிறை அறையில் கழித்தார். 1990இல் மண்டேலா சிறையிலிருந்து விடுதலை பெற்றார். விடுதலை பெற்றபோது அவருக்கு வயது 71. இந்நிகழ்வு உலகம் முழுவதும் நேரடியாக தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டது. 1990இல் அவரது விடுதலைக்கு பிறகு அமைதியான முறையில் புதிய தென்னாப்பிரிக்க குடியரசு மலர்ந்தது. மண்டேலா உலகில் அதிகம் மதிக்கப்படும் தலைவர்களில் ஒருவராக விளங்கினார். மண்டேலா இனவெறி ஆட்சியில் ஊறிக்கிடந்த தென்னாப்பிரிக்காவை மக்களாட்சியின் மிளிர்வுக்கு இட்டுச் சென்றவர். அமைதி வழி போராளியாக, ஆயுத போராட்ட தலைவனாக, தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்ட குற்றவாளியாக 27 ஆண்டுகள் சிறையில் வாடி பின்னர் விடுதலையாகி குடியரசுத் தலைவராக, அமெரிக்கான நோபல் பரிசு பெற்றவராக இவரின் அரசியல் பயணம் தொடர்ந்தது. மண்டேலா ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்ததால் மனைவிக்கும் அவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. டிசம்பர் 5, 2013 அன்று தென்னாப்பிரிக்காவின் முழு பிரதிநிதித்துவ ஜனநாயக தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஜனாதிபதியும் நாட்டின் முதல் கருப்பின அரச தலைவருமான நெல்சன் மண்டேலா நீண்டகால சுவாச தொற்றுக்கு பிறகு 95வது வயதில் இறந்தார்.